மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறேன். அதாவது கேரட் ரைஸ் அண்டு பட்டாணி மசாலா அது ரெண்டும் பண்ண போகிறோம். அது வந்து தயார் பண்ணி வச்சு பொருள்லாம் தயார் பண்ணி வச்சிட்டோம்னா அடுப்பில் 10 நிமிஷத்தில் வேலை முடிச்சிடும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். கேரட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு 250 கிராம் பாஸ்மதி ரைஸை பொலபலன்னு அடித்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 1/4 கிலோ கேரட்டு, 250 கிராம் கேரட்டு, எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நான் கேரட் இருக்கேன். 250 கிராம் கேரட்டு துருவி வச்சுருக்கேன். அப்புறம் 2 ஆனியன் உள்ளியாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு தக்காளியை பிடிச்சா நறுக்கி வச்சுருக்கேன். மசாலாக்கள் வந்து கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவைப்படுறவங்க முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை. அப்புறம் அதுக்கு பட்டாணி மசாலாவுக்கு வந்து முத நாள் நைட்டே ஊற வச்சு காலையில் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணி உப்பு போட்டு. இதுக்கு மசாலாக்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, காஷ்மீரி சில்லித்தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் மல்லி கருவேப்பிலை, 1 பச்சை மிளகா. ஃபஸ்ட்டு கேரட் ரைஸ் பண்ணுறதுக்கு கடாயை வச்சுக்கிடுவோம். அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கிடுவோம், காயட்டும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கோல் கரம் மசாலா ஒன்று போட்டிருக்கேன். அதில் 2 வெங்காயம் நறுக்கின வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் மாறினா போதும். ஒரு மிளகா போட்டுக்கிறேன். 2 கீரை போட்டிருக்கேன். 2 ஆறு கருவேப்பிலை போட்டுக்குவோம். கொஞ்சம் வதங்கிடுச்சு, கண்ணாடி பதம்னு உள்ள அந்த அளவுக்கு வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இது பச்சை வாசனை போட்டோம். அந்த எண்ணெய்க்கு நடுவில் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு விட்டுறேன். முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல், தேவையானவங்க போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து கேரட் சேர்த்துக்கிடுவோம். 250 கிராம் கேரட்டு துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கேரட்டுக்கு மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி பழம் பொடிச்சா வைக்கீங்களா, அதை வந்து இந்த ஸ்டேஜில் போட்டுக்கிறோம். இப்போ வந்து கேரட்டும் தக்காளியும் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். வதங்கினோடனே மசாலா சேர்ப்போம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இதெல்லாம் கலந்து அதில் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே இது நல்லா வேகட்டும். மசாலா இந்த கேரட்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். அப்புறம் தான் ரைஸ் ஆட் பண்ணணும். லேசாக தண்ணி தெளித்து இந்த பச்சை வாசனை போகிறதையும் கொஞ்சம் வேக வைப்போம். லேசாக தண்ணி தெளிச்சுட்டு அதை மூடி வச்சுருவோம். 1 நிமிஷம் மூடி இருந்தால் போதும். இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சு, கொஞ்சம் மசாலாக்கள்லாம் பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீ ரைஸ் சேர்த்துக்குவோம். ஏற்கனவே ரைஸில் வந்து உப்பு போட்டு பொலபலன்னு வடித்து வச்சுருந்தேன். இது நல்லா கலந்து விட்டு அப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் மூடி வச்சுருந்தா போதும். சாதத்தில் சாப்பிட்டு போட்டு வடிச்சிருந்தேன், என்னால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், பத்தலை. சேர்த்துட்டு அது கொஞ்சம் பாதி கொத்தமல்லியை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கிளறி விட்டு அப்படியே மூடி வச்சு 1 நிமிஷம் அப்படியே தம் கட்டின மாதிரி 1 நிமிஷம் கழித்து எடுக்கணும். இந்த அடுப்பில் மாற்றி வச்சுருவோம். வச்சுட்டு அந்த அடுப்பில் பட்டாணி மசாலா ரெடி பண்ணிடுவோம். காய வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, பட்டாணி மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ கடவுள் நம்பர் போடுறேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். அப்போ தான் அந்த கொஞ்சம் லேசாக அந்த பட்டாணியோடு சேர்ந்து கடிவிடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கேரட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுருவோம். வெங்காயம் வதங்கிட்டு இன்னும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். பச்சை வாசனை போயிடுச்சு இஞ்சி பூண்டு. இப்போ வந்து மசாலாக்கள் சேர்த்துக்கிறோம். மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் காஷ்மீரி சில்லித்தூள் 1/2 ஸ்பூனு, அப்புறம் சோம்புத்தூள் 1/2 ஸ்பூனு. இதெல்லாம் கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க தண்ணியோட உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்க பட்டாணியை சேர்த்துக்கிறேன். இது கலந்து கொஞ்சம் சுருண்டு மசாலா கலந்து வரும்போது ஆஃப் பண்ணிடணும். இந்த மசாலாவோட பட்டாணி கலக்கணும். அதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி
ஒரு 2 கொதி வத்தந்தட்டிக்கும் கொதிக்க விட்டுக்கிறோம். இப்போ மூடி வச்சுக்கிறேன். நல்லா கொதித்து வத்திடுச்சு. பட்டாணியும் இந்த வெங்காயமெல்லாம் அந்த மசாலாவோடு சேர்ந்துருக்கு. இதில் வந்து வெங்காயம் நான் வந்து நிறையா போட்டது காரணம் அந்த பட்டாணியோட இடையில அது சேர்த்து கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேரட் ரைஸையும் பட்டாணி மசாலாவையும் என் பையன் டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. ரெண்டையும் சாப்பிட்டு பாரு. கேரட் ரைஸ் மாதிரியே இல்லை, கேரட் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அதோடு சேர்த்து பட்டாணி மசாலா சாப்பிடும்போது வெரி அல்டிமேட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். அது மாதிரி நம்ம எந்தெந்த வெஜிடபிள் சாப்பிடணும்னு ஒரு பிள்ளைங்க சாப்பிட வைக்கணுமோ அதை இது மாதிரி சாப்பாட்டு மூலமோ அல்லது குருமா மூலமோ செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த காம்பினேஷன் நல்லா இருக்குது. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோ பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.